இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பபியூட்டிஸ் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி செபித்துக் கொள்வோம். இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் சேரட்டும். மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள செபிக்கின்றேன். நண்பர்களே, இயேசு உங்களுடனே தான் இருக்கின்றார். எங்கேயுமே போகவில்லை. உங்கள் வீட்டில்தான் இருக்கின்றார். நீங்கள் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுவார். தைரியமாயிருங்கள். இதை பிறர் கண்கள் பார்க்கும்படியும் செய்வார். உங்கள் வாழ்க்கை இதே நிலையில் என்றுமே இருக்காது. மாற்றம் வரும், உயர்வு வரும். அதை மற்றவர்கள் காண்பார்கள். இன்று இறை இயேசுவிடம் ஜெபித்தீர்களா? அல்லது யாரையாவது திட்டினீர்களா? சண்டை போட்டீர்களா? கோபமாக பேசாமல் இருக்கிறீர்களா? ஏன் இதையெல்லாம் கேட்கிறேன் தெரியுமா? இன்றைய நற்செய்தி வாழ்த்தொளி வாசகம் என்ன கூறுகிறது என்றால், நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால்தான் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பாராம். அவரது அன்பும் நம்மிடம் நிறைவு பெறுவாம். இல்லை என்றால் அது எதுவுமே நடக்காது. எனவே உங்களுடன் இருப்பவர்களிடம், உங்கள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் இருப்பவர்களிடம் நல்லுறவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் இயேசு உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தார் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது அன்பாயிருப்பார், ஆசிர்வதிப்பார், பாதுகாப்பார், நடத்துவார். இயேசு என் ஜெபத்தை கேட்க வேண்டும், என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இரக்கம் உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் தானே? அப்போது எப்படி நாம் வாழ வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. அது கொஞ்சம் கஷ்டம். வீட்டில் உள்ளவரிடமும் அன்பாய் பாசமாய் இருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்தில் பணியிடத்தில் உள்ளவர்களிடமும் அன்பாய் பாசமாய் இருக்க வேண்டும். அதுதான் அந்த நற்செய்தியின் கருத்து. கஷ்டம்தான். உடன் இருப்பவர்கள் சரியாக இருக்க மாட்டார்கள், எரிச்சல் மூட்டுவார்கள், கூட கூட பேசுவார்கள், பிள்ளைகளே மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளும். இப்படி ஒரு சூழல். இதன் மத்தியில் அன்பை பிரதானமாக கொண்டு செயல்படுவது கடினம்தான் என் தோழனே, தோழியே. ஆனால் தூய ஆவியின் துணை இருந்தால் முடியும். தினமும் காலையில் எழுந்தவுடன் அந்த துணையை நாடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசுவே, தூய ஆவியானவரே, அன்னை மரியே, காவல் சம்மனசானவரே, அன்றைய புனிதரே, எங்களோடு வாருங்கள், எங்கள் மத்தியிலே தங்குங்கள், எங்கள் குடும்பத்திலே என்றுமே அன்பும் ஜெபமும் ஆவிக்குரிய சூழ்நிலையும் இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். அப்போது அவருடைய கிருபையும் தயவும் உங்களை முழுமையாய் நிரப்பும். சண்டை, சச்சரவு, பிரிவு, சந்தேகம், காழ்ப்புணர்ச்சி, தேவையற்ற கெட்ட பேச்சுகள், வார்த்தைகள் எதுவுமே இருக்காது. முயற்சி செய்து பாருங்களேன். அந்த குடும்பம் எவ்வளவு அழகாய் இருக்கும் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். ஆசைப்படுங்கள். என் குடும்பமும் அப்படியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். சரி, இன்றைய நற்செய்தி கூறுகிறது, உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆஹா, இது எதுவுமே சரி வராத சகோதரி. வெறுப்புக்கு நன்மை, சாபத்திற்கு ஆசி, இகழ்ச்சிக்கு ஜெபமா? நானும் ஒரு சாதாரண மனிதன் தானே. என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள். வெளியே போ என்று சொன்னார்கள், ஏமாற்றினார்கள், எனக்கு உண்டானதை பறித்து கொண்டார்கள். எப்படி மறப்பது, எப்படி மன்னிப்பது சகோதரி என்று கேட்கிறீர்களா?
இயேசு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் முடியும். ஜெபம் உங்கள் நாவில் இருந்தால் முடியும். இறை வசனம் உங்கள் மனசாட்சியில் ஒலித்துக்கொண்டே இருந்தால் முடியும். இயேசு நன்றியற்றோருக்கும் பொல்லாருக்கும் நன்மை செய்தாரே, உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் வான்வீட்டில் இருப்பீர்கள். சிந்தித்து பாருங்கள், அது எவ்வளவு பெரிய மாட்சி! இதுவே முடியவில்லை என்று நினைக்கிறீர்களா? இன்னும் இதைவிட பெரிய காரியங்களை, மேலானவற்றை இயேசு இன்றைய நற்செய்தி வாழ்த்தொழியில் கூறுகிறார். அது என்ன தெரியுமா? ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தை காட்டு, மேல் உடையை எடுத்துக் கொள்பவருக்கு அங்கியையும் கொடு, கேட்கும் எவருக்கும் கொடு, திரும்பி கேட்காதே என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் வாழ்ந்துதான் பார்த்தேன் சகோதரி. எனக்கு ஏமாளி, ஒன்றும் தெரியாதவள் என்று பெயர் சூட்டி விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? சொல்லிவிட்டு போகட்டுமே. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். உயர்த்தி வைப்பார், பெரிய இடங்களை காணச் செய்வார். பிள்ளைகளை படிப்பிலும் வேலையிலும் உயர்த்துவார். அப்போது உங்களை ஏமாற்றியவர்கள், உங்கள் பின்னால் பேசியவர்களை, உங்களை தாழ்த்தியவர்களை, கஷ்டப்படுத்தியவர்களை உங்களிடமே உதவி கேட்டு வரும்படி இயேசு செய்வார். அன்று நீங்களும் அவர்களுக்கு உதவுவீர்கள். செபிக்கலாமா? இயேசுவே, எங்கள் மீது அன்பு கொண்டுள்ளீரே, பகைவரை அன்பு செய்ய, அவர்களுக்கு நன்மை செய்ய, உம்மை போல இரக்கம் காட்ட எங்களுக்கும் நல் மனதை தாரும் இயேசுவே. நாங்களும் உம்மை போல வாழ ஆசைப்படுகிறோம், முயற்சி செய்கிறோம். ஆனால் முடியவில்லை. எங்களால் முடியாத சமயங்களில் உமது வசனம் எங்களை தேற்றட்டும் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.